Dear student, X is 2.8 chapter 2 sum number 6. If omega not equal to 1 is a cube root of unity, show that the root of the equation z minus 1 whole cube plus 8 equals 0 or minus 1 comma 2 1 minus 2 omega comma 1 minus 2 omega square. So 1 minus 3 இருக்குதா அப்போ cube rootல 3 roots வரும். 3 root எப்படி வச்சுருக்காங்க? minus 1 1 minus 2 omega 1 minus 2 omega square derive பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ தட்னு கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எடுத்துட்டு இந்த 3 ரிசல்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணி இசட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் ஒன்று, செகண்ட் ரிசல்ட், தேர்ட் ரிசல்ட், 3 ரிசல்ட்டு ஃபைன் பண்ணலாம். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். நமக்கு z minus 1 whole cube plus 8 equals 0, z minus 1 whole cube equal to plus 8 இன்சைட் பண்ணால் minus 8, இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 8 எப்படி சொல்லலாம்? minus 2 whole power 3 சொல்லலாம். அந்த minus 2 whole power 3 இங்கே வந்துச்சுன்னா இந்த மைனஸ் உள்ளார போட்டு இந்த 3 வந்து காமனாக ஹோல் பவர், இதுக்கு இண்டிவிஜுவலாக போனால் இந்த இதுக்கு இண்டிவிஜுவலாக போனால் இந்த டேர்ம்ஸ் இங்கே என்ன ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இது ஃபுல் டேர்ம்ஸ் இங்கே வந்துச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்னா தான் எல்லாம் போர் சைடு நம்ம கியூப் ரூட் எடுக்குங்க. அப்போ கியூப் ரூட் தான் 3 கேன்சல் ஆகிடும். இங்கே நான் 1/3 ஆகிடும் 1க்கு. அப்போ நெக்ஸ்ட் இந்த நான் 1ஓட போனால் நமக்கு போலார் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கும். டேரக்ட் வேல்யூ என்ன? 1 ஒமேகா ஸ்கொயர் தான் 1ஓட போலார் கியூப் ரூட்டுக்கு இது கண்டுபிடிச்சி நம்ம கியூப் ரூட்டுக்கு என்ன போ நமக்கு 1 ஒமேகா ஸ்கொயர் தான் வேல்யூ தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு 4th ரூட்டு கியூப் ரூட்னு நம்ம சால்வ் பண்ணிட்டு நமக்கு. ஓகே, அதே சேம் கண்டென்ட் தான். இப்போ கியூப் ரூட்டுக்கு அந்த வேல்யூ. ஓகே, இப்போ இந்த -2னா நமக்கு இந்த இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ இந்த ஃபேக்டர் அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு z minus 1 equal to -2 -2 omega -2 omega square. இப்போ z minus 1 -2 ஈக்குவலாக இருக்கும், z minus 1 -2 omega ஈக்குவலாக இருக்கும், z minus 1 -2 omega ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். z வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ டோட்டல் வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ z-க்கு -1 தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த -1 சைடு வந்தால் +1 ஆகிடும், -2 1 போனால் -1. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கரெக்டு. செகண்ட் ரிசல்ட் -1 சொன்னால் +1 1 minus 2 omega. இப்போ -1 +1 1 minus 2 omega ஸ்கொயர். இப்போ -1 ரிசல்ட்டு 1 minus 2 omega ரிசல்ட்டு 1 minus 2 omega ஸ்கொயர் தேர்ட் ரிசல்ட். அப்போ 3 ரிசல்ட் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, 3 mark question, very important. Thank you student.